Hi everyone, welcome to Net English UGTRB எக்ஸாம் சீரீஸில் டுடே வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட போயம் த சாலிட்டரி ரீப்பர் தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்ப்போம். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் he was born in the year 1770 and he died in the year 1850. ரொமான்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் படிச்சிருப்போம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டவரிங் ஃபிகர் அப்படின்னா ஹையான ஒரு ஃபிகர் வந்து யார் அப்படின்னா இந்த வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் தான். இவங்க இந்த ரொமான்டிக் மூமெண்ட்டோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸாகவும் கூட இவங்க வந்து இருந்திருக்காங்க. இவங்க இங்கிலாண்டில் இருக்க லேக் டிஸ்ட்ரிக்ட் அங்கே தான் பிறந்திருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்டே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சீனிக்காக இருக்குமா. சீனிக் அப்படின்னா நல்ல சீனரியாக நல்ல நேச்சரோடு இணைந்திருக்க மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்குமா. ஸோ நேச்சரோடவே சேர்ந்து வாழ்ந்ததுனால வேர்ட்ஸ்வர்த்க்கு வந்து நேச்சர்கிட்ட இருந்து ஒரு டீப்பான இன்ஸ்பிரேஷன் வந்து கிடச்சிருக்கு. இவங்களோட பொயட்ரி கலெக்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் தான் முக்கியமான தீமாவும் கூட இருக்குமா. வேர்ட்ஸ்வர்த்தும் சாமுவேல் டெய்லர் கோல்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து படிச்சிருப்போம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லிட்ரேச்சரில் ஒரு லெகசி வந்து கிரியேட் பண்ணாங்க. அதான் என்ன அப்படின்னா பப்ளிகேஷன் ஆஃப் லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிற ஒரு பொயட்ரி கலெக்ஷனை 1798 ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த ரொமான்டிக் மூமெண்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரொம்ப ஒரு ஃபேமஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்காகவும் கூட இருக்குது. அந்த ஒர்க்கில் வேர்ட்ஸ்வர்த் வந்து எப்படியான போயம்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா நேச்சர் கூட இருக்கிற மாதிரி போயம்ஸ், காமன் பீப்புள் இருக்காங்கல்ல, ஆர்டினரி பீப்புள், சாதாரண மக்கள், அவங்களோட லாங்குவேஜ்லேயே அந்த போயம் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸோட பியூட்டியை கூட அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முந்தின ஏஜில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இருக்கும். ரொம்ப ஹை லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து ஆர்டினரி பீப்புளோட லாங்குவேஜ் அண்ட் எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி அவங்களோட போயமில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் லிரிக்கல் பேலட்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க்காக வந்து மாறுச்சு. வேர்ட்ஸ்வர்த்தோட ரொம்ப ஃபேமஸான போயம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைன்ஸ் கம்போஸ்ட் எ ஃபியூ மைல்ஸ் அபவ் டின்டன் ஆபி அப்படி சொல்லி ஷார்ட்டாக நம்ம வந்து பார்த்துருப்போம். அண்ட் தென் I wandered lonely as a cloud and ode on the intimations of immortality. இதெல்லாம் சம் இம்பார்ட்டன்ட் போயம்ஸ். இன்னுமே கூட நிறைய ஃபேமஸான போயம்ஸ் வந்து வேர்ட்ஸ்வர்த் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன தான் தெரிய வரும் அப்படின்னா வேர்ட்ஸ்வர்த்துக்கு நேச்சர் மேலே இருக்க அட்டாச்மெண்ட் தான் தெரிய வரும். அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேச்சர் வந்து ஒரு மாரல் அண்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு. நம்ம நேச்சர் வச்சு நம்ம வந்து மாரலாக நம்ம வந்து நடக்க முடியும், நம்மளை நல்ல வழியில் அது வந்து கூப்பிட்டு போகும் அப்படி சொல்லி வேர்ட்ஸ்வர்த் வந்து பிலீவ் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் சோலை வந்து நர்ச்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கூட நேச்சருக்கு வந்து இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. 1843 அந்த டைம்ல வேர்ட்ஸ்வர்த்தை வந்து பொயட் லாரட்டா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் கிங்டம்ல வந்து பொயட் லாரட் இருப்பாங்கல்ல, அப்படி இவங்களை வந்து 1843 வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து வேர்ட்ஸ்வர்த் வந்து இறக்குற வரைக்கும் 1850 வரைக்குமே கூட வேர்ட்ஸ்வர்த் தான் பொயட் லாரட்டா வந்து இருந்திருக்காங்களாம். ஸோ ரொமான்டிக் மூமெண்ட்டோட ஒரு கிரேட்டான ஃபிகர் தான் இந்த வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். அவங்களோட போயம் த சாலிட்டரி ரீப்பர் தான் இந்த லெக்சரில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சாலிட்டரி ரீப்பர் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாகவே எல்லாரும் யூஜிலேயே நம்ம வந்து படித்த ஒரு போயம் தான். நம்ம UGTRB எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் லாஸ்ட் லெக்சர்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன் போயம் பார்த்தோம் அப்படின்னா அந்த லைன்ஸ் வச்சு தான் நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லைன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லைன்ஸோட சேர்த்து நான் வந்து சம் இமேஜஸையும் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். என்ன மேம் ரொம்ப கிட்டிஷாக வந்து நிறைய இமேஜஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் அந்த லைன்ஸ் வந்து மறந்தால் கூட அந்த இமேஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா 1 or 2 வேர்ட் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் போயமோட ஒரு ப்ரீஃபான இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்ப்போம். சாலிட்டரி ரீப்பர் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு லிரிக்கல் பேலட் அப்படின்னா என்னது, அந்த போயம் ஃபார்மெட்டில் ஒரு ஸ்டோரியை சொல்கிற மாதிரி இருக்கும், ஒரு கதையை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் போயம் ஃபார்மெட்டில், அதுதான் பேலட். இது வந்து ஒரு லிரிக்கல் பேலட் அப்படிங்கும்போது லிரிக்ஸ் அப்படின்னா அதை வந்து சாங்காக கூட பாடலாம் அப்படிங்கிறது தான் லிரிக்கல் பேலட். ஒரு போயம் தான், அது ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்கும், அதை ஒரு சாங்காக கூட கம்போஸ் பண்ணி பாடுற மாதிரி அந்த லிரிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. சாலிட்டரி ரீப்பர் வந்து ஒரு லிரிக்கல் பேலடாக இருக்குது. இந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மொமெண்ட்டை தான் வேர்ட்ஸ்வர்த் வந்து செலிப்ரேட் பண்ணி எழுதியிருக்காங்க. நம்ம அவரோட இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம்ல, சிம்பிளான எவ்ரிடே லைஃப் பற்றி தான் அவர் எழுதுவாருன்னு சொல்லிட்டு, இதுவும் ஒரு சிம்பிளாக டெய்லி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து நேச்சரோட ஒரு ப்ரொஃபவுண்ட் மொமெண்ட்டாக கொண்டு வந்து இந்த போயம் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போயமை வேர்ட்ஸ்வர்த் வந்து ஸ்காட்டிஷ் ஹைலேண்ட்ஸ் அங்கே நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இன்ஸ்பிரேஷனை வந்து எழுதியிருக்காங்களாம். ஸ்காட்டிஷ் ஹைலேண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்காட்லாண்டில் இருக்க ஹைலேண்ட் அப்படிங்கிற ஒரு ரீஜியன். இந்த ரீஜியனில் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய மவுண்டெயின்ஸ் வந்து இருக்குமா. அந்த மவுண்டெயின்ஸ் எல்லாமே வந்து ரக்கட் மவுண்டெயின்ஸாக இருக்கும். அப்படின்னா ரொம்ப ஷேப்லெஸ்ஸாக ரொம்ப பயங்கரமான பெரிய பெரிய மவுண்டெயின்ஸாக இருக்குமா. அங்கே வந்து பீப்புள் அவ்வளோ வந்து இருக்க மாட்டாங்க.
ரொம்ப ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டடாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் பீப்புள் தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஏரியா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா, ட்ரமாட்டிக்கான லேண்ட்ஸ்கேப் வந்து அங்கே வந்து இருக்குமா, ரிச்சான கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் வந்து அந்த பிளேஸில் வந்து இருக்குதான். ஆல்சோ அந்த மவுண்டெய்னஸ் ரீஜியன் கூடவே ஒரு கோஸ்டல் ஏரியாவும் இருக்குது. கடல் இருக்குது, கடலை ஒட்டி பெரிய மவுண்டெயின்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த கோஸ்டல் கிளிஃபு பக்கத்துலேயே கூட லேக்ஸ் எல்லாம் கூட போகுது. ஒரு பெரிய வேலி மாதிரி கூட இருக்குது. இந்த ரீஜியனை தான் ஸ்காட்டிஷ் ஹைலாண்டுன்னு சொல்கிறாங்க. ஸ்காட்லாண்டில் இருக்க ஒரு ரீஜியன், நிறைய பெரிய பெரிய மவுண்டெயின்ஸ் இருக்குது, அது பக்கத்துலேயே ஒரு கடலும் இருக்குது, லேக்கும் இருக்குது, ஒரு பெரிய வேலியும் கூட இருக்குது. இந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து இருக்க மாட்டாங்க, ரிச்சான கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அந்த ஸ்காட்டிஷ் ஹைலாண்ட்ஸில் ஒரு வேலி அப்படின்னா ஒரு பெரிய நிலப்பரப்பு, அதில் ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க. இந்த இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கேர்ள் வந்து கிராப்பை வந்து அறுவடை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போயம் வந்து இருக்குது. ஸோ அதை ஒரு பேஸாக வச்சு இந்த போயம் வந்து எழுதியிருக்காங்க. ஸ்காட்டிஷ் ஹைலாண்ட்ஸில் நடந்த ஒரு விஷயம். இதோட மெயின் தீம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு யங் விமன் வந்து ஃபீல்டில் வந்து தனியாக ரீப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கிராப்ஸை வந்து ரீப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீப் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவங்க நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பாட்டு பாடுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி இந்த கேர்ளும் வந்து அப்படியே ரீப் பண்ணிகிட்டே ஒரு பாட்டும் வந்து பாடிட்டு இருக்காங்களாம். அதுதான் இந்த போயமோட தீமா வந்து இருக்குது. அவங்க பாடின அந்த பாட்டு வந்து வேர்ட்ஸ்வர்த்துக்கு வந்து டீப்பான இமோஷன்ஸ் எல்லாம் வந்து இவோக் பண்ணிட்டான். வேர்ட்ஸ்வர்த்தோட பொயட்ரி பற்றின லைனே என்ன அப்படின்னா, பொயட்ரி இஸ் த ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ், இட் டேக்ஸ் இட்ஸ் ஆரிஜின் ஃப்ரம் இமோஷன்ஸ் ரீகலெக்டட் இன் ட்ராங்குவிலிட்டி அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாகவே இந்த லைன் வந்து கம் அக்ராஸ் பண்ணியிருக்கோம். பொயட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளோவாக ஒருத்தவங்களுக்கு வந்து வரணும். அந்த தீம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட இமோஷன்ஸை டீப்பாக இவோக் பண்ணணும். அந்த நடந்த ஒரு விஷயம், இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஃப்யூச்சரில் தனியாக ஒரு பிளேஸில் போயிட்டு அதை ரீகலெக்ட் பண்ணி ஸ்பான்டேனியஸாக எழுதுறது தான் பொயட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டும் வேர்ட்ஸ்வர்த்துக்கு வந்து அந்த பவர்ஃபுல் ஃபீலிங்ஸை வந்து இவோக் பண்ணியிருக்கு. ஸோ அந்த தீமை வச்சு இவர் வந்து இந்த போயம் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நம்ம வந்து போயம்குள்ளே போவோம். ஸ்டான்ஸா 1, பிஹோல்ட் ஹெர் அப்படி தான் இந்த போயம் வந்து ஆரம்பிக்குது. பிஹோல்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, see or observe something. நீங்கள் வந்து அவங்கள பார்த்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. பிஹோல்ட் ஹர் சிங்கிள் இந்த ஃபீல்டு அப்படின்னா, அந்த ஃபீல்டில் வந்து அந்த கேர்ள் வந்து தனியாக நின்று அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கேர்ள் வந்து யார் அப்படின்னா, ஒரு சாலிட்டரி ஹைலாண்ட் லேஸ் அப்படி சொல்கிறாங்க. தனியாக நிற்கிறாங்க. நம்ம ஸ்காட்டிஷ் ஹைலாண்டுன்னு பார்த்தோம்ல, அந்த ஏரியாவில் இருக்க ஒரு லேஸ் அப்படின்னா ஸ்காட்லாண்டில் இருக்க யங் கேர்ள்ஸை வந்து லேஸ் அப்படி சொல்லுவாங்களாம். யங் கேர்ள், ஒரு ரொம்ப வயசு கிடையாது, ரொம்ப சின்ன பொண்ணு கிடையாது, ஒரு மீடியமான ஒரு கேர்ள். அந்த கேர்ள் வந்து அந்த ஃபீல்டில் நின்று ரீப் பண்ணிட்டு இருக்காங்க. ரீப் பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் அவங்க வந்து பாட்டை வந்து பாடிட்டு இருக்காங்க. மற்ற எல்லா பாசர்ஸ் பையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த பிளேஸில் கொஞ்சம் நின்று யார் பாடுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. ஆர் ஜென்டிலாக அந்த இடத்துல இருந்து பாஸ் பண்ணி போகிறாங்களாம். அந்த கேர்ள் வந்து தனியாக அங்கே நின்று அந்த கிராப்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி முடிச்ச கிராப் எல்லாம் பைண்ட் பண்ணோம்ல, அந்த கட்டி வைக்கக்கூடிய வேலையும் அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் என்னவும் பண்ணுறாங்க அப்படின்னா, பாட்டும் பாடுறாங்க. அந்த பாட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப மெலங்கலிக்காக இருக்குது. மெலங்கலிக் அப்படின்னா சேடாக இருக்குது. ஒரு சோகமான பாட்டை தான் அந்த கேர்ள் வந்து பாடுற மாதிரி இருக்குது. நம்ம வேர்ட்ஸ்வர்த் சொல்கிறாரு, ஓ லிசன், எல்லாரும் லிசன் பண்ணுங்க, இந்த பாட்டு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது கேளுங்க. அவங்களோட பாட்டு வந்து அந்த வேலி இருக்குல்ல, அந்த வேலி ஃபுல்லாகவே ஃபார் ரீச்சிங்காக எல்லா இடத்துக்கும் கேட்குற மாதிரி இருக்கான். அந்த வேலி ஃபுல்லாகவே அவங்களோட அந்த பாட்டோட அந்த சவுண்ட்னால ஓவர் ஃப்ளோவிங் ஆகிட்டே இருக்குதான். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவாக கொடுத்துருக்காங்க. பிஹோல்ட் ஹர் அப்படின்னா அவங்கள வந்து பாருங்க, தனியாக ஒரு கேர்ள் வந்து ஃபீல்டில் நின்று அவங்க வந்து கிராப் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் சிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட் பண்ண கிராப் எல்லாம் பைண்ட் பண்ணி கட்டி வைக்கிறாங்க. ஒரு மெலங்கலிக்கான ஸ்ட்ரெயினில் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த வேல் ப்ரொஃபவுண்ட் அப்படின்னா அந்த வேலி ஃபுல்லாக, ப்ரொஃபவுண்ட் மீன்ஸ் ஃபார் ரீச்சிங், அந்த வேலி ஃபுல்லாகவே அவங்களோட சவுண்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருக்குது. நான் அந்த லைன்ஸ் வந்து ரீட் பண்ணுறேன் அண்ட் உங்களுக்கு மீனிங் வந்து நல்லாவே புரியும். Behold her, single in the field, yon solitary highland lass, reaping and singing by herself. Stop here or gently pass. Alone she cuts and binds the grain, and sings a melancholy strain. Oh listen, for the vale profound is overflowing with the sound.
தென் ஸ்டான்ஸா 2 வந்து போவோம். இதில் வந்து அந்த சாங்கை வந்து நிறைய விஷயம் கூட கம்பேர் பண்ணுறாங்க நம்ம ரைட்டர். நைட்டிங்கேல் இருக்குல்ல, நைட்டிங்கேல் பேர்டு வந்து ரொம்ப அழகாகவே பாடும். அந்த நைட்டிங்கேல் பேர்ட் பாடுறதை விட நம்ம சாலிட்டரி ரீப்பர் பாடுறது தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கான். இவங்களோட பாட்டு வந்து வியரியான பேண்ட்ஸ்க்கு கூட ஒரு கன்சோலேஷன் வந்து கொடுக்குமா. வியரியான பேண்டுன்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, வியரினா டயர்டான ட்ராவலர்ஸ் எல்லாம் நடந்து போயிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ அவங்க வந்து அந்த இடத்துல இருக்க ஏதாவது ட்ரீக்கு கீழே வந்து கொஞ்சம் உட்காருவோம் அப்படி சொல்லி அவங்க வந்து உட்காருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பீஸ் கொடுக்குற மாதிரி இந்த சாங் வந்து இருக்குதாம். இந்த சாங் வந்து அரேபியன் டெசர்ட் இருக்குல்ல, அரேபியன் சாண்ட்ஸ், அங்கே போய் இந்த சாங் கேட்டால் கூட அந்த அரேபியன் சாண்டில் இருக்க பிளேஸ் கூட ரெஃப்ரெஷிங்காக மாறிடுமா. அந்த பாலைவனம் எப்படி இருக்கும், பட் அந்த பிளேஸில் கூட இவங்களோட பாட்டை வந்து கேட்டோம் அப்படின்னா அந்த பிளேஸே ரெஃப்ரெஷிங்காக மாறிடுமா. இவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு வாய்ஸாக இருக்குது. இப்போ குக்கு பேர்டு இருக்குது, குக்கு பேர்டும் நல்லா பாடும் நைட்டிங்கேல் மாதிரி. அந்த பேர்டை விட இவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குமா. குக்கு பேர்ட் வந்து ஸ்ப்ரிங் டைமில் பாடும் அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை விட இவங்க வாய்ஸ் வந்து நல்லா இருக்குது. இவங்களோட வாய்ஸ் வந்து இருக்குல்ல, கடலோட அந்த சைலன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஹீப்ரைட்ஸ் வரைக்கும் போகுதான். ஹீப்ரைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்காட்லாண்டில் இருக்க ஒரு ஹைலாண்ட் இருக்குல்ல, ஹைலாண்டுன்னு சொல்லி பார்த்தோம்ல, ஸ்காட்டிஷ் ஹைலாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்க மவுண்டேனியஸ் ஏரியாவாக இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் தான் இந்த ஹீப்ரைட்ஸ். இது வந்து ஸ்காட்லாண்டோட ஒரு ஃபார்தஸ்ட் கார்னராக இருக்குது, கடல்லாம் தாண்டி தான் இருக்குது. ஸோ அந்த கடல் எல்லாத்தையும் கூட இவங்க பாட்டு தாண்டி அந்த ஹீப்ரைட்ஸோட கடைசி எண்டு வரைக்கும் கூட கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சாங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நைட்டிங்கேல் பேர்ட் கூட இவங்களோட சாங்குக்கு வந்து மேட்ச் பண்ண முடியாதான். அண்ட் தென் வியரியான ட்ராவலர்ஸ் எல்லாருமே வந்து ஷேடியான ட்ரீ கீழேருந்து அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சூதிங்கான ஃபீலிங்கை வந்து கொடுக்குமா. அரேபியன் சாண்ட்ஸில் இந்த பாட்டு கேட்டால் கூட ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குமா. குக்கு பேர்ட் வந்து ஸ்ப்ரிங் டைமில் பாடும். ஸோ அந்த பேர்டோட சாங்கை விட இவங்க வாய்ஸ் தான் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குதான். இவங்களோட வாய்ஸ் வந்து சீஸ் எல்லாம் கடந்து ஹீப்ரைட்ஸ் இருக்குல்ல, அந்த மவுண்டேனியஸ் ஏரியா வரைக்கும் போய் சீயோட சைலன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த லைன்ஸ் வந்து பார்ப்போம். No nightingale did ever chant more welcome notes to weary bands of travelers in some shady haunt. Among Arabian sands, a voice so thrilling never was heard. In springtime from the cuckoo bird, breaking the silence of the seas among the farthest Hebrides. Then stanza 3 வந்து பார்ப்போம். stanza 3ல வந்து இந்த சாங்கோட மீனிங் வந்து என்னவா இருக்கும் அப்படி சொல்லி நம்ம ரைட்டர் வந்து ஒண்டர் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இது ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு வந்து எதை பற்றி இவங்க வந்து பாடுறாங்க, இதோட மீனிங் வந்து என்னவா இருக்கும் அப்படி சொல்லி அந்த ரைட்டர் ஒண்டர் பண்ணுறாரு. அண்ட் இது வந்து பிளெயின்டிவ் நம்பர்ஸாக தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. பிளெயின்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா சாரோஃபுல்லான ஒரு சாங், பிளெயினாக சாரோவாக சேடாக இருக்க நம்பர்ஸ் அப்படிங்கிற சாங்கை மென்ஷன் பண்ணுது. பிளெயின்டிவான நம்பர்ஸாக தான் இந்த சாங் வந்து இருக்கும். ஓல்டான அன்ஹாப்பியான நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் பற்றி கூட இந்த சாங்கோட மீனிங் வந்து இருக்கலாம். ஒருவேளை முன்னாடி காலத்தில் நடந்த பேட்டில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி இவங்க வந்து பாடுறாங்களோ, இல்லைனா ஹம்பிளாக இருக்க சாதாரண விஷயம் ஏதாவது பற்றி பாடுறாங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபெமிலியரான மேட்டர் பற்றி பாடுறாங்களா. ஆனால் இவங்களோட பாட்டை பார்த்தாலே ஏதோ ஒரு நேச்சுரலான சாரோ, லாஸாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் பெயினாக இருக்கலாம், அதை பற்றி தான் இவங்க வந்து பாடுறாங்கன்னு சொல்லி தெரியுது. ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்குமே வந்து யூனிவர்சலாக வந்து இமோஷன்ஸ் வந்து இருக்கும். தட் ஹாஸ் பீன் ஆர் மேபி அகைன் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இமோஷன்ஸ் வந்து டைம்லெஸ். இப்போ இங்கே இருக்க ஒரு பர்சனுக்கு என்ன இமோஷன் இருக்கோ அதே மாதிரி தான் ஃபாரினில் இருக்க ஒரு பர்சனுக்கும் இமோஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டைம்லெஸ்ஸான இமோஷன்ஸ் பற்றி தான் இவங்க வந்து பாடுறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் இவர் என்ன தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சேடான ஒரு விஷயத்தை பற்றி தான் இவங்க வந்து பாடுறாங்க. என்ன க்ரீஃப் பற்றி பாடுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்டர் வந்து ஒண்டர் பண்ணுறாங்க. அந்த லைன்ஸ் வந்து பார்ப்போம். Will no one tell me what she sings? Perhaps the plaintive numbers flow for old, unhappy, far-off things and battles long ago. Or is it some more humble lay, familiar matter of today? Some natural sorrow, loss or pain that has been,
and maybe again. ஸோ இந்த ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா என்ன மீனிங்காக இருக்கும் அதை தான் இந்த poet வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டான்ஸா 4 வந்து பார்ப்போம். லாஸ்ட் ஸ்டான்ஸாவோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்குது. அந்த மெய்டன் அப்படின்னா அந்த யங்கான ஒரு கேர்ள், அந்த கேர்ள் வந்து என்ன வேணாலும் பாடிட்டு போட்டோம், என்ன தீமா வேணாலும் அந்த பாட்டுக்கு வந்து இருந்துட்டு போகட்டும், ஆனால் அந்த சாங்குக்கு வந்து ஒரு எண்டிங் வந்து கிடையாது அப்படின்னா அவங்களோட மனசில் அந்த சாங் வந்து எப்போவுமே ஒழிச்சிட்டே இருக்கும். அதனால அந்த சாங்குக்கு வந்து ஒரு எண்டிங் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து பார்க்கும்போது அந்த கேர்ள் வந்து பாட்டு பாடிக்கிட்டே அவங்களோட வேலையை வந்து செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்களோட சிக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சுரல் லேண்டில் அந்த கிராப்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக ரொம்ப கேர்வாக வச்சுருக்க ஒரு ஷார்ப்பான பிளேடு தான் என்ன அப்படின்னா சிக்கிள். அண்ட் இது வந்து அருவா அந்த மாதிரி தான் இருக்கும், வளைஞ்சி வந்து இருக்கும். அந்த சிக்கிளை இவங்க கையில் வச்சு பெண்ட் பண்ணி குனிஞ்சு நின்று அந்த ஒர்க்கை அவங்க செஞ்சுக்கிட்டே அவங்க வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்களாம். நம்ம பொயட் வந்து அதில் நின்று அவர் வந்து கேட்டுகிட்டே இருக்கார், மோஷன்லெஸ்ஸாக நிற்காரு. அந்த இடத்துல ஸ்டில்லாக வந்து அவர் வந்து நின்று அந்த பாட்டை வந்து கேட்டுகிட்டே இருக்கார். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவர் வந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகணும். ஸோ அந்த ஹில்லில் அவர் மவுண்ட் ஆகி ஏறி போயிட்டே இருக்காரு. ஏறி போகும்போதும் அந்த பாட்டு வந்து கேட்டுகிட்டே வந்து இருக்குது. பாடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு கேட்கும்ல, அந்த பாட்டு வந்து இவங்க போக போக கொஞ்சம் தூரம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இவர் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் அந்த பாட்டை வந்து இவரால் வந்து கேட்க முடியலை. ஆனால் அந்த மியூசிக் வந்து இவரோட ஹார்ட்டில் எப்போவுமே இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா அந்த சாங்கோட மீனிங் வந்து எதுவாக வேணால் இருக்கட்டும், ஆனால் என்னோட மைண்டுக்குள்ளே அந்த சாங் வந்து எப்போவுமே கேட்டுகிட்டே தான் இருக்கும். அந்த கேர்ள் வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க, சிக்கில் வச்சு பெண்ட் பண்ணி அவங்களோட வேலையை வந்து செஞ்சிட்ருக்காங்க. நான் இது எல்லாத்தையும் ஒரு பிளேஸில் நின்று மோஷன்லெஸ்ஸாக அதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தேன். பட் அதுக்கப்புறம் நானும் அந்த பிளேஸ்லேருந்து போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். நான் வந்து ஹில் மேலே மவுண்ட் ஆகி போகும்போது அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஃபேட் ஆகிட்டே வருது. அப்புறம் அந்த வாய்ஸ் வந்து கேட்கவே இல்லை அப்படின்னாலும் அந்த மியூசிக் வந்து எப்போவுமே என்னோட ஹார்ட்டில் வந்து இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டான்ஸாவை ரீட் பண்ணுறேன். Whatever the theme the maiden sang, as if her song could have no ending. I saw her singing at her work, and over the sickle bending. I listened motionless and still, and as I mounted up the hill, the music in my heart I bore, long after it was heard no more. ஒரு குயிக் ரீகேப் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டான்ஸா 1ல் அந்த கேர்ள் வந்து எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் எந்த இடத்துல பாடுறாங்க, என்ன மாதிரியான சாங் பாடுறாங்க அதெல்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தனியாக அந்த கேர்ள் நின்று அந்த கிராப்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு பைண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சேடான சாங் வந்து பாடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா அந்த சாங் வந்து நிறைய விஷயத்து கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் விட இந்த சாங் தான் ஸ்வீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நைட்டிங்கேலை விட, குக்கு பேர்டை விட, அரேபியன் டெசர்ட்டில் கூட அந்த சாங் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். டயர்டான ட்ராவலர்ஸ்க்கெல்லாம் அது வந்து ரொம்ப ஒரு பீஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார்தஸ்ட் பார்ட் ஆஃப் த ஹீப்ரைட்ஸ் அந்த ஐலண்டில் கூட இவங்களோட பாட்டு வந்து கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டான்ஸா 3ல் இந்த பாட்டோட மீனிங் வந்து என்னவா இருக்கும், இது வந்து ஒரு சேடான சாங் தான். ஸோ முன்னாடி காலத்தில் நடந்த ஏதாவது பேட்டில்ஸ் பற்றி இருக்குமா, ஆர் ஒரு ஹம்பிளான ஒரு டே டு டே மேட்டராக இருக்குமா, என்ன சாரோவாக இருக்கும், என்ன லாஸ், என்ன பெயினாக இருக்கும், எல்லாருக்கும் இருக்க ஹியூமன் பீயிங்ஸோட யூனிவர்சல் இமோஷன்ஸ் பற்றி ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒண்டர் பண்ணுறாங்க. தென் ஸ்டான்ஸா 4ல் என்ன தீமா வேணால் இருக்கட்டும், ஆனால் இந்த பாட்டு என்னோட மைண்டில் வந்து எப்போவுமே இருக்கும். அந்த கேர்ள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே பாட்டு பாடிட்டு இருக்காங்க, நான் மெல்ல அந்த பிளேஸ்லேருந்து நான் வந்து கடந்து போக வேண்டி இருக்குது. பட் அந்த சாங் வந்து எப்போவுமே என்னோட ஹார்ட்டில் வந்து இருக்கும் அப்படி சொல்லி வேர்ட்ஸ்வர்த் வந்து இந்த போயம் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போயம் வந்து ஒரு டைம்லெஸ்ஸான ஒரு மாஸ்டர் பீஸாக வந்து கொடுத்துருக்காங்க. சாலிட்டரி ரீப்பர் வேர்ட்ஸ்வர்த் பார்த்தாங்க, பட் நம்ம எல்லாரையும் கூட இந்த போயமோட லைன்ஸ் மூலமாக அவங்க வந்து பார்க்க வச்சுருக்காங்க. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.